வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ தான் பார்க்குறீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். போலியான இந்த உலகத்தில் பலருக்கு கேலியாகி போனது சிலரின் உண்மையான அன்பு. உரிமை உண்டு என்று எண்ணினாலும் நமக்கு மதிப்பில்லை என்று தெரியும் போது ஒதுங்கி இருப்பது நன்றே. ஸோ ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுயநலத்திற்காக உன்னோடு சிரித்து பழகும் உறவுகளை விட ஏதோ ஒரு மூலையில் உனக்காக கண்ணீர் சிந்தும் உறவை நேசி. கிடைக்காத இடங்களில் அன்பை வெளிக்காட்டாதே, அடி வாங்கி கொண்டே இருப்பாய் உன் வாழ்வில் இறுதி வரை. உலகில் மிக கொடுமையான ஒன்று, நம் அன்பை புரியாது நோகடித்தவர்கள் மீண்டும் திரும்பி வருவார்கள் என காத்திருப்பது. தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் எவ்வளவுக்கு எவ்வளவு குறைத்து கொள்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு மன அமைதி நிம்மதியும் கிடைக்கும். எந்த சூழ்நிலையிலும் எவரையும் நம்பாதிருங்கள். இப்போது உள்ள மனிதர்கள் எல்லாம் எவ்வித குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் நினைக்க துரோகம் இழைக்க கற்றுக்கொள்கின்றனர். தனிமை எதை புரிய வைக்கதோ இல்லையோ, எவ்வளவு நாள் எவ்வளவு முட்டாளாக நாம் இருந்திருக்கின்றோமோ என்பதை நிச்சயம் புரிய வைக்கும். நம்மை தேவைக்கு பயன்படுத்துபவர்களை தான் நாம் தேவையானவர்கள் என நம்பி கொண்டிருக்கின்றோம். உங்களை வேண்டாம் விலகியவர் திரும்பி வரும்போது திரும்பி கூட பார்க்காமல் செல்லும் அளவிற்கு மன தைரியமும் திமிரும் இருக்க வேண்டும் உங்களுக்கு. உங்களை விட்டு சென்றவர் திரும்பி வரலாம், ஆனால் திருந்திதான் வருகிறார் என்று ஒருபோதும் நம்பிவிடாதே. மீண்டும் ஒரு ஏமாற்றத்தை உன் மனதை தாங்காது. உரிமை உண்டு என எண்ணினாலும் நமக்கு மரியாதை இல்லை என தெரியும் போது ஒதுங்கி இருப்பது தானே நல்லது. ஒதுங்கியே இருங்கள், வாழ்வில் சிறந்த மாற்றம் வரும். 1000 பேரை கூட எதிர்த்து நில்லுங்கள், பரவாயில்லை. ஆனால் எப்போதும் ஒருவருக்கு கூட எதிர்பார்த்து நிற்காதீர்கள். நினைக்காத பொழுதுகளில் ஏமாற்றம் தந்து விடுகிறார்கள். யாரிடமும் உங்கள் வழியை பகிர்ந்து கொள்ள நினைக்காதீர்கள். நம்மிடம் ஆறுதல் சொல்லிவிட்டு அடுத்தவர்களிடம் நம்மை பற்றி சிரித்து மகிழும் உறவுகள் வாழும் உலகம் இது. யார் மீதும் கண்மூடித்தனமான நம்பிக்கை வைக்காதீர்கள். நம்பிக்கை உடையும் போது உள்ளமும் உடைந்துதான் போகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டு இந்த வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க மக்களே. முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் ஒரு பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.